Hi friends, welcome to GD Land Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, நீங்க இப்போ ஒரு வாரிசு சான்றிதழ் வாங்க போறீங்க. அதாவது லீகல் ஏஜ் சர்டிபிகேட் வாங்க போறீங்கன்னா, அது எப்படி அப்ளை பண்றது? யார் யாரெல்லாம் வந்து லீகல் ஏஜா அப்ளை பண்ணலாம்? அவங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது? அது மட்டும் இல்லாத இறந்தவருடைய டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைப்படுது? அது மட்டும் இல்லாத நீங்கள் ஒரு லீகல் ஏஜ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்கன்னா எத்தனை நாளுக்குள்ளே உங்கள் கையில் அந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கணும்? அதில் அப்படி அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கிடைக்கலன்னா நீங்கள் என்ன ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்றதை பற்றியும் ஒரு அரசாணை சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளாங்க. அந்த சுற்றறிக்கை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த சுற்றறிக்கை எண் வந்து 11/2017 படி இந்த சுற்றறிக்கையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்களை உங்களுக்கு